ஓகே, இன்னைக்கு நம்ம வேற வேற சிச்சுவேஷன்ல அனிமல்ஸோட மைண்ட் வாய்ஸ் கேட்க போறோம். என்னது மைண்ட் வாய்ஸா? இன்னைக்கு நான் கெத்து காட்டுவேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, என்ன பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. புதுசா சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பெட்ஸோட மைண்ட் வாய்ஸ கேட்டுறலாம். டேய் டேய், யாரா நீ? ஜுராசிக் பார்க்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? ஆமா, நான் டைனோசர். இந்த கடிச்சிட்டேன் பாரு. இந்த பூனை பையன் எங்க போயிருப்பான்? எங்கேயும் காணோம். இங்கிட்டு தானே ஓடி வந்தான். தெய்வமே, லைட்டா மேல பார்த்தா மாட்டிக்குவோமே. அப்பாடா போயிட்டா முட்டா பையன். ஐயோ, வீட்டுக்குள்ள எலி ஓடுது. தங்கம் இங்க வா, இங்க பாரு, இங்க ஒரு எலி இருக்கத புடி. எதுக்கு நம்மள எலிய பிடிக்க சொல்றான்? நான் எதுக்கு எலிய பிடிக்கணும்? உனக்கு வேணா நீ பிடிச்சுக்கோ. அண்ணே அண்ணே அண்ணே, அவன் சொல்றத கேட்காதீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துருவான். ஓ, நீ என்கிட்ட 1-to-1 வரியா? இந்த வரேன்டா, இந்த வாங்கிக்க. எந்த காயின நவுட்லாம், எதை நவுட்றதுன்னு தெரியலையே. அடிங்கொய்யாலே, நானும் பாத்துக்கினே இருக்கேன். 5 மணி நேரம் ஆச்சு, எதையாச்சும் நவுட்டி தரடா. இதை எப்படி அடிச்சா அத்தனை பாலும் பாக்கெட்ல விழுகும்? யாய் ஆத்தாடி, அத்தனை பாலும் பாக்கெட்ல விழுந்துருச்சு. நம்ம ஃப்ரெண்டா இருந்துட்டு எப்படி இப்படி பண்ணா? போட்டாண்டா, வாம போட்டாண்டா. டேய், உன்னை கொன்று வேண்டா. இன்னைக்கு அணில் நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, என்னால சரியா நடக்க முடியலையே. கொஞ்சம் தள்ளி வருவோம். போட பையன் நம்பிட்டான். எஸ்கேப். டேய் டேய் டேய், உள்ள எங்க போற? இவன் தொல்லை தாங்க முடியலடா. என் வீட்டுக்குள்ள தானே போறேன். உனக்கு என்னடா பிரச்சனை? இதுக்குள்ள எப்படி வீட கட்டினா? டேய், என்னையும் கூட்டு போறியா? தங்கம் பின்னாடி பாரு, உன் காதை கடிச்சு சாப்பிடுறா. காதை சாப்பிடுறாளா? தின்னி மாடே. என்ன விட்டு போன் பேசிக்கிட்டு இருக்காளே. அக்கார்டிங் டு லா ஆஃப் பிசிக்ஸ், இங்க தொன்னா கீழே விழுந்துருவா. விழுந்துட்டா. என்னைவா நம்மள பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறா? ஏண்டி, இதுக்கு முன்னாடி நீ எலிய பார்த்ததே இல்லையாடி? எனக்கு தாண்டி உன்னை பார்த்தா பயமா இருக்கு. அடிச்சுறாதே. இந்த ஓடிட்டேன். எஸ்கேப். என்ன இந்த துணியை நேரா விரிச்சு வச்சிருக்காங்க? இந்த உழைச்சாச்சு. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. தங்கம், 2 பேரும் சீக்கிரம் ஓடி வாங்க. இந்த நான் வரேன். நானும் வரேன். ஐயோ, நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். நன்னாரி பயலே, உருட்டி விட்டியேடா. ஐயோ, பம்பு மாப்பிள மாட்டிக்கிட்டான். கொய்யாலே, யாருகிட்ட? எஸ்கேப் ஆயிட்டான்டா. தங்கம் இங்க பாருங்க, நான் இந்த பாலை வீசிட்டேன். யா, நான் புடிச்சிட்டேன். 2 இட்லியே சாப்பிட்டதுக்கு பாத்திரத்தை கழுக விட்டானுங்களே. டேய், சீக்கிரம் பாத்திரத்தை கழுக, எடுத்து மாவாட்டணும். ஐயோ, 2 இட்லியே சாப்பிட்டுட்டு நான் படுற பாடு. தங்கம், 2 பேரும் தண்ணிக்குள்ள இறங்குங்க, குளிக்கலாம். ஐயோ, குளிச்சா உடம்பெல்லாம் அழுக்காயிருமே. இந்த நான் இறங்கிட்டேன். ஐயோ, இவன் வேற இறங்கிட்டானே. இந்த நான் குதிச்சிட்டேன். இவனுக்கு மேலேயே நின்னு குளிச்ச மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான். எவ்வளவு கொழுப்பு இருந்தா எங்க ஏரியால வண்டியை ஓட்டிட்டு போவேன். ஐயோ, செத்துட்டாலே. வாங்கடா, ஓடிடுவோம். யாய், உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன பார்த்த உடனே சண்டே எனக்கு சிக்கன் கொழுப்பு வேணும்னு கேட்டிருப்பா. வர்றேன்டா மொபைல், இந்த வாங்கிக்க. இவன் என்ன பண்றான்? தெய்வமே, கொளுத்தி விட்டானே. ஓடுறா. இவன் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சிடணும். ஏய், நீ எங்கடா ஓடுன? ஐயோ, தப்பிச்சிட்டானே. பக்கத்து வீட்டுல யாராச்சும் இருந்தா ஹெல்ப்புக்கு கூப்பிடலான்னு போனேன். தங்கம், நீங்க பெல்லி டான்ஸ் சூப்பரா ஆடுறீங்க. நான் எங்கடா ஆடுறேன்? அவ தாண்டா புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கா. ஏ கிழவி, இங்க பாரு, உன் தொப்பிய நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஐயோ, விட்டா அழுதுருவா போலயே. இந்தா நீயே வச்சுக்கோ. தங்கம், தொல்லை பண்ணாதீங்க, ஓரமா நில்லுங்க. எனக்கு ஜாலியா இருக்கு. என்ன பண்ணலாம்? பெசாட்டிக்கு இவள வீட்டை விட்டு துரத்தி விடுறோம். அடி. ஐயோ 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 ஐயோ, ஆத்தாடி, எம்புட்டு அழகா இருக்கா. என்ன நம்மள இப்படி குறுகுறுன்னு பாக்குறான்? ஏய், இனி என்கிட்ட வம்பு பண்ணா அவ்வளவுதான் பாத்துக்க. என்னையே கடிச்சிட்டியா? இரு, நான் வெப்பனை யூஸ் பண்றேன். ஓடுறா. தங்கம், என்ன பண்ற? இப்படிதான் பீச்ல நிறைய பேர் ட்ரெஸ்ஸே இல்லாம படுத்திருந்தாங்க. கேட்டா சன் பாத்தாமா, அதத்தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, தங்கம் அந்த சைடு மாட்டிக்கிச்சே. தங்கம், நீ இந்த பலகையில ஏறி இந்த சைடு வந்துரு. நம்மள எதுக்கு பலகையில ஏற சொல்றா? கொஞ்சம் தள்ளி போடி. ஜம்ப் ஸ்பைடர் மணிய சித்தப்பாடி. தங்கம், இதுல உட்காருங்க. அம்மா, எனக்கு தூக்கம் வருது. தங்கம், தூங்க கூடாது. ஐயோ, மறுபடியும் தூக்கம் வருது. தங்கம், இந்தா உனக்கு பிடிச்ச சாக்லேட் சாப்பிடு. அப்பாடா, உள்ள மாத்திரையை கலந்து வச்சாச்சு. என்ன லைட்டா கசக்குது? ஓ, மாத்திரையை கலந்துருக்கியா? தோ, இத நீ எடுத்து சாப்பிடுறா. இந்த புறாவை எப்படியா ஆச்சு பிடிச்சிடணும். ஐயோ, யா
நான் இந்த சைடு வந்துட்டேன். இப்ப புர்ரா பார்க்கலாம். நீ அங்கே நில்றா, நான் ரிவர்ஸ் கியர்ல வரேன். நீ ரிவர்ஸ் கியர்ல வாடி, நான் டாப் கியர்ல பறக்குறேன். தங்கம் இந்த தண்ணியை குடிங்க. எனக்கு வேண்டாம். தங்கம் இங்க பாரு, தண்ணி குடிக்கலனா ஐயோ நம்மளையும் அடிச்சிருவானோ. சூப்பரா டேஸ்டா இருக்கு, டேஸ்டா இருக்கு. டேய் ஓடுறா ஓடுறா, சிங்கம் வருது. ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடுங்கடா. அப்பா நல்ல வேளை நம்மள சிங்கம் நம்பிட்டானுங்க. தங்கம் எங்க உங்க காலை காணோம்? ஒளிச்சு வச்சிருக்கேன் வெண்ண காலை. அவ்வளவுதான்டா. எல்லாரும் கரெக்டா பண்ணுங்க. நான் எப்படி பண்றேனோ அப்படியே பண்ணணும். தங்கம் இந்தாங்க, நான் அடிச்சிட்டேன். நானும் அடிச்சிட்டேன். இந்த நான் மறுபடியும் அடிச்சிட்டேன். நானும் அடிச்சிட்டேன். எங்க பந்த காணோம்? ஐயோ இங்க ஒளிஞ்சிருந்த அவன் வர்ற நேரம் கரெக்டா பயமுறுத்தணும். ஐயோ என்ன பயமுறுத்திட்டானே. நமக்கு டைமே சரியில்லை. இந்த ட்ரெஸ்ஸையாச்சும் எடுத்து கிழிச்சு பாப்போம். ஐயோ பம்பு. உன்னை விட மாட்டேன்டா. வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்க, இந்த தூக்கி வீசிட்டேன்டா. ஐயோ பாம்பு தூக்கி மேல போட்டாரு. இந்த பொண்ணு யாரு பக்கத்துல வந்து உட்காரோ? வந்து என் பக்கத்துல உட்கார்ந்துக்கோ. பொண்ணு அழகா இருக்கே. இந்த இடம் தங்கம், நான் உனக்கு சீட்டு தரேன். என் பக்கத்துல உட்கார்ந்துக்கோ. பூரா பொறிக்கு பயலுக. தங்கம் இங்க பாருங்க, இந்த கவரை மாட்டி நான் முடிய வெட்ட போறேன். ஐயோ முடிய வெட்டுறானே, மொட்டை அடிச்சு விட்டான்டா. தங்கம் அடுத்து நீங்க தான் வாங்க. நான் வரமாட்டேன். இன்னைக்கு சண்டே வாச்சே, கொஞ்சம் சோளத்தை இந்த பையுக்குள்ள கொட்டி வைப்போம். சோளம் போய் சாப்பிடுவோம். ஐயா சிக்கன் மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு எனக்கு சிக்கன் குழம்பு வேணும். ஓகே, அடுத்து ரொம்பவே வித்தியாசமா எப்படி ட்ரெயின்ட் ஸ்னேக்க வச்சு ஃபிஷ் ஹண்ட் பண்றாங்கன்னு பாத்துறலாம். என்னது ஃபிஷ்ஷா? நானும் மீன் தொட்டில இருக்கிற நிறைய ஃபிஷ் ஹண்ட் பண்ணிருக்கேன். நம்ம தங்கத்தை எடுத்துட்டு நிறைய ஃபிஷ் ஹண்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். இந்த ஹோல பாத்தீங்களா, நல்ல ஆழமா இருக்கு. இதுக்குள்ள கண்டிப்பா நிறைய மீன் இருக்கும். தங்கம் நீங்க தான் போய் மீனை புடிச்சு வர போறீங்க. அப்படியே அந்த ஓட்டக்குள்ள போங்க. இந்த மனுஷங்க கூட சேர்ந்தது தப்பா போச்சு. நான் போக மாட்டேன்டா. என்ன பாம்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. தங்கம் அப்படிதான் அப்படியே உள்ள போங்க. ஆமாண்டா தள்ளாதரா. அந்த ஓட்டை அடிச்சு அந்த தங்கத்தை அப்படியே கொண்டுறா. கொஞ்ச நேராச்சு நம்ம தங்கம் உள்ள இருக்கிற மீனெல்லாம் வெளியே எடுத்து வந்துரும். எஸ், மீன் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. தங்கம் இந்த மீன்லாம் எனக்கே பத்தாது, நிறைய தள்ளி விடு. ஆமா எனக்கும் பத்தாது. நான் உனக்கு தான்டா தள்ளி விட்டேன், உங்களுக்கு இல்லடா. இந்த வெளியே வரண்டா, வந்துட்டேன்டா. தங்கம் ஏன் அதுக்குள்ள வெளியே வந்தீங்க? இதுக்கு மேல உள்ள இருந்தா மூச்சு முட்டி செத்துருப்பேன்டா வெண்ண. ஓகே, அடுத்து கடலுக்கடியில புடிச்ச நிறைய முட்டை உள்ள ஜெயின் லாப்ஸ்டர் என்ன பண்ணாங்கன்னு பாத்துறலாம். என்னது முட்டை உள்ள லாப்ஸ்டர்? அத கண்டிப்பா வறுத்திருப்பாங்க. ஓகே, நிறைய லாப்ஸ்டர் பிடிக்கிறதுக்கு வேண்டி கடலுக்குள்ள இறங்கி இருக்கோம். இன்னைக்கு நமக்கு எத்தனை லாப்ஸ்டர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். லாப்ஸ்டர்னா தமிழ்ல என்னவா இருக்கும்? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாறைக்கடியில ஒண்ணு இருக்கு. ஓ அந்த பக்கம் போயிருச்சு. எஸ், அத பிடிச்சாச்சு. இதுக்கடியில ஒண்ணு இருக்கு, அத பிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ், அத பிடிச்சாச்சு. பாத்தீங்களா அது எவ்வளவு அக்ரெசிவா இருக்கு. ஓ போச்சிக்கிட்டு இருந்து அடி வாங்கிட்டா. இனி பிடிச்ச லாப்ஸ்டர் தூக்கி போட்ல வச்சிரலாம். திரும்ப கடலுக்குள்ள போய் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓ இதுக்கடியில பாருங்க ஒண்ணு ஒளிச்சிருக்கு. எஸ், இதையும் பிடிச்சாச்சு. இத பாருங்க, இந்த லாப்ஸ்டர் எத்தனை முட்டை வச்சிருக்கு. என்ன பண்றா? இருடி, இன்னைக்கு ஒன்னு ஆம்லெட் போட்டு சாப்பிடுறேன். இந்த லாப்ஸ்டர் வயித்துல நிறைய முட்டை இருக்கறனால நம்ம அதை திரும்ப கொண்டு போய் கடலுக்குள்ள விட்டுறலாம். மிச்ச லாப்ஸ்டர்லாம் வறுத்து சாப்பிடலாம். பாய்ஸ மட்டும் வறுத்து சாப்பிடுவானா? கடலுக்கடியில கூட பாய்ஸ்க்கு சேஃப்டி இல்லடா. நம்ம எல்லாரும் ஃபார்ம்ல ஆடு வளர்த்து பாத்திருப்போம், மாடு வளர்த்து பாத்திருப்போம், கோழி வளர்த்து பாத்திருப்போம், குரங்க வளர்த்து பாத்திருப்போம். ஐயோ ஃப்ளோல வளர்றனே. ஏன் பன்னிக்குட்டியை வளர்த்து கூட பாத்திருப்போம். ஆனா இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஃபார்மை பார்க்க போறோம். ஐயோ கம்பளி பூச்சி, கரப்பாம்பூச்சி. இப்போ நீங்க பாக்குற இந்த ஃபார்ம்ல வருஷம் சைனால 6 பில்லியன் கரப்பாம்பூச்சியை வளர்க்கறாங்க. நான் அப்பவே நினைச்சேன் சைனா காரணாதான் இருக்கும்னு. இந்த ஃபார்ம் கரப்பாம்பூச்சிக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எந்நேரமும் சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். கரப்பாம்பூச்சிய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அப்ப இனி கரப்பாம்பூச்சி எடுத்து பொண்ணுங்க மூஞ்சில அப்ப வேண்டியதுதான். ஒயிட் காக்ரோச்சஸ் மெடிசன்ல யூஸ் பண்றாங்க. ஃபைனலா இந்த சின்ன பொண்ணு கிட்ட அந்த கரப்பாம்பூச்சியை குடுக்குறாங்க. அந்த வாண்டி எப்படியும் பயந்துரும். கரப்பாம்பூச்சிய சாப்பிடவும் செய்றாங்க. ஐயோ இந்த வாண்டு முறுக்கு மாதிரி சாப்பிடுதே. அதே மாதிரி இறந்து போன என்னோட தாத்தாவோட ஆவிக்கு ஒரு டாக்டர் எப்படி ட்ரீட்மென்ட் பார்த்தா வீடியோ லிங்க் என் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். அதையும் ஒரு கிளிக் பண்ணி பாத்துருங்க. கிளிக் பண்ணி பாத்துருங்க. நீங்க பார்த்த மைண்ட் வாய்ஸ்ல எந்த மைண்ட் வாய்ஸ் பாக்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சீக்கிரம் பூனைக்குட்டின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கோஸ்ட்
ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போயிருங்க.